ஓசூர் அருகே கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் 2999 கனஅடியாக நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் குவியலாக வெண்நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்முகில். தற்பொழுது ஆற்றில் நுரை பொங்கி வர காரணம் என்ன சொல்றாங்க விவசாயிகள்? ஒசூர் அருகே கிளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் தென்பெண்ணை ஆற்றில் 2999 கனஅடியானது நீர் வெளியேற்றப்படுகிறது. இவ்வாறு வெளியேற்றப்படக்கூடிய நீரில் தான் குவியலாக வெண்ணுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். அதாவது ஒசூர் மற்றும் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது. அணையில் அதாவது நீர்த்தேக்க அணையில் முழு கொள்ளளவான 44.2 ஏக்கர் அடிகளிலும் 40.51 அடிகளில் நீர் சேமிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கல்வரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நேற்று 1503 கனஅடியாக வந்தது. இந்த நிலையில் நேற்று 2019 கனஅடியாக வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது 2025 கனஅடியாக நீர் வந்து கொண்டிருந்தது. அதாவது அணையின் பாதுகாப்பு கருதி 2999 கனஅடியானது திறக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு வரக்கூடிய அதாவது தென்பெண்ணை ஆற்றுக்கு வரக்கூடிய நீரில் ரசாயனம் கலந்து வருகிறது. அதாவது குறிப்பாக பெங்களூர் மற்றும் ஒசூர் பகுதியில் ஆற்றங்கரையோரம் உள்ள அந்த ஆற்றங்கரையோரம் உள்ள இது கம்பெனிக்கு வெளியேற்றக்கூடிய ரசாயன கலந்த அந்த நீரை தான் கலக்கப்படுவதால் இந்த ஆற்றில் அதிகப்படியான வெண்ணுரை வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு முறையும் நாம் தொடர்ந்து தகவல் தெரிவித்து வந்தாலும் அரசு இது பற்றி கண்டுகொள்ளவில்லை. எனவே இந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். எனவே இந்த ஆற்று நீரை சுத்தம் செய்துதான் இந்த ஆற்றிற்கு விட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கார்முகில், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.